Hello friends, Assalamualaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல எலுமிச்சை பழத்தை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம மொத்தமா வாங்கிட்டோம் அப்படினாலோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பறிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படினு சொன்னாலோ அத வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியுங்க. 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் நம்மளால சூப்பராவே ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னு சொன்னால் ரொம்ப பழமாக வாங்காமல் கொஞ்சம் காய் மாதிரியே வாங்கிக்கலாம். அப்போ இன்னும் கூட கொஞ்ச நாள் வரும். நிறைய பேர் கிளிங் ஃபிலிம் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது எல்லார் வீட்லேயும் இருக்காது. இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் நமக்கு கடையில் கிடைக்கிது. இது எல்லார் வீட்லேயும் இருக்காது. ஸோ நம்ம வந்து இதாலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது இல்லாதவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பயன்படும். நான் அது உங்களுக்கு தனி வீடியோவாகவே போடுறேன். ஸோ கிளிங் ஃபிலிம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் இந்த எக்லாம் வைப்போம் இல்லையா, அந்த ட்ரேயில் கூட நீங்கள் வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஓப்பனில் வச்சா கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியும். இதை வந்து காயாக ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பழமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவே தாங்க இருக்கும். இப்போ வந்து கிளிங் ஃபிலிம் இல்லாதவங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு பாக்ஸில் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இப்போ டிஷ்யூ பேப்பரும் இல்லை அப்படின்றவங்க நியூஸ் பேப்பர் வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் கூட இந்த மாதிரி வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அல்லது நார்மலாக நம்ம பசங்க நோட் புக்கில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பேப்பர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே வந்து ஃப்ரெஷ்ஷாக 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்மளால் வச்சுக்க முடியுங்க. கிளிங் ஃபிலிம் வச்சு கவர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் நம்ம ஓப்பன்லேயே வைக்கலாம். பட் இந்த மாதிரி பேப்பர் சுற்றி வைக்கும்போது நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா தான் அந்த பேப்பர் பிரியாமலும் இருக்கும். நமக்கு அந்த 2 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாயிருக்கும். ஸோ விலை கம்மியாக இருக்கும்போது மொத்தமாக நிறைய வாங்கிட்டீங்கனாலோ அல்லது எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்போ பறிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலோ இந்த மாதிரி வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு மெத்தட்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது லெமன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை போட்டுடலாம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் மூழ்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது லெமன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா வந்து அந்த சாறு வந்து பிழியும் போது நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.